விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே. பல கிதாபுகளை அரபி கிதாபுகளை தமிழாக்கம் செய்த ஒரு சிறந்த பேச்சாளர். அவங்க வந்திருக்காங்க. அதே போன்று ஒட்டக்கடை நாப்பியூருடைய உஸ்தாது இருக்காங்க. அதே போன்று நம்முடைய டவுன் ஹால் தலைமை. இப்பொழுது பழைய இதுதான், அதாவது பழைய சட்ட விதிமுறைகளில் நீங்கள் அதை தான் 3 தலைப்புகள் வந்து என்ன செய்வாங்க செஞ்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே அவங்க ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து பேசியிருக்காங்க. அதே தலைப்புல தான் இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகள் பேசுவாங்க. சார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வாசத்திற்குரிய மாணவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் இப்போது நாங்கள் பயான் செய்யப்படுகிறீர்கள். மொத்தம் 7 நிமிடங்கள். 7 நிமிடங்களுக்குள் உங்களுடைய பயானை முடித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பதட்டப்பட தேவை. முன்னாடி இருக்கவங்கள யாரோ பேர் வாசிக்கல அப்படின்னு நினைச்சு பயந்துடாதீங்க. எல்லாமே நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சக உஸ்தாதுமார்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் புரிஞ்சு பேசணும். நீங்கள் சொல்ல வர கருத்தை பதட்டப்படாமல் பேசுங்க. குறைஞ்சபட்சம் 5 நிமிஷத்துக்கு குறையாம, அதிகபட்சமாக 7 நிமிஷத்துக்குள்ள இன்ஷால்லா முடிச்சிருப்பாங்க. 7 நிமிஷம் தாண்டிடக்கூடாது. 7 நிமிஷம் நீங்கள் தாண்டி நீங்கள் பேசினாலும் உங்களுடைய மதிப்பெண்கள் குறைவாயிடும். 5 நிமிஷத்தை விட ஒரு 4 நிமிஷத்தை விட குறைவாக நீங்கள் பேசினாலும் உங்களை வந்து என்னது, அதாவது இந்த தேர்வாளர்களுக்குள்ள அந்த நிபந்தனைகள் வந்து அவங்க நீக்கப்பட்டுரும். அதனால அதை கவனத்தில் வச்சிருக்கேன். சரியா? யார் யார் இப்போ இந்த பேச்சாளர்கள் தனியாக உட்காந்து வேற யார் இருக்கிறது? கொஞ்சம் தள்ளியா கொஞ்சம் முன்னாடி ஏச்சவங்க மட்டும் 6 பேர். மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் 6 பேர். நீங்கள் 2 பசங்க 4 பேரா 2 பேரா? நீ யாரு? கேள்வி பின்னாடி சரி, உட்காந்து இடம் உட்காந்து. நீ பையன் முன்னாடி. நீ பையனா? ஆக்கில் என்ற மாணவர் முன்னாடி வாப்பா. சரியாக 11:24. நீ 31 சொன்னா தம்பி 11:24. நல்லா சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் உண்மையான கண்ணியத்தை பெற வேண்டுமென்றால், உண்மையான மரியாதையை பெற வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி கல்விதான். இந்த கல்விதான் மனிதனுக்கு முதலில் கண்ணியத்தையும் மதிப்பையும் பெற்று தந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த போது அவருக்கு முன்னே படைக்கப்பட்ட மலக்குமார்கள் இருந்தார்கள். பல்லாயிரம் ஆண்டுகள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி பாவமே அறியாத நல்லடியார்கள் மலக்குமார்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலக்குகளை சஜதா செய்ய வைக்க வேண்டும் என்றால் அவருக்கு கல்வியை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகில் உள்ள அனைத்து கல்வியையும் கற்றுக் கொடுத்தோம். இந்த கல்வியை கொடுத்த பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலக்குகளை சஜதா செய்ய வைத்தான். கண்ணியத்து குறித்தானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைத்த முதல் கண்ணியம் கல்வி கொடுக்கப்பட்டதால் தான் கிடைத்தது. எனவே கல்விதான் ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தையும் உயர்வையும் பெற்றுத்தரும். அபு ரபியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் நிலையில் அவரிடத்தே 3000
முடித்துவிட்டு போருக்காக ஊரை விட்டு செல்கிறார். ஏறத்தாழ 27 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஊருக்கு திரும்புகிறார். கையிலே ஈட்டியுடன் குதிரையில் இருந்து இறங்கி தன் வீட்டு கதவை தட்டுகிறார். உள்ளிருந்து ஒரு வருகிறார். கையில் இருக்கும் ஆயுதத்தை பார்த்து, என் வீட்டை தகர்த்துவதற்கு வந்திருக்கிறாயா என்று கேட்கிறார். என் வீட்டிலிருந்து வருகிறாயே, நீ யார் என்று இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட தொடங்கியது. இதை பார்த்த ஊர் மக்கள் ஒன்று கூடினர். என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள். இவர் ஆயுதத்தோடு என் வீட்டை இடிப்பதற்கு முயற்சி செய்கிறார் என்று சொன்ன போது, நீங்கள் யார், இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறினர். அதற்கு நான் தான் அபு ரபியா என்று கூறினார். இதை கேட்ட அவருடைய மனைவி வீட்டிலிருந்து ஓடோடி வந்து, இவர்தான் என் கணவர், இவர்தான் என் மகன் என்று கூறினார். இருவரும் கட்டி அணைத்து மகிழ்ச்சியை பரிமாறினர். பிறகு தன்னுடைய மனைவியிடம், நான் கொடுத்த 3000 தீனாக்கள் எனக்கு திருப்பி கொடுக்கிறாயா என்று கேட்டார். அதை நான் ஒரு இடத்தில் புதைத்து வைத்திருக்கிறேன், அப்புறம் தருகிறேன். இப்போது பள்ளிக்கு சென்று தொழுது வாருங்கள் என்றார். தொழுகைக்கு செல்லும் போது கம்பீரமான ஒருவர் கண்ணியமான உடைகளை உடுத்தி தலையில் கிரீடம் அணிந்து மக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். இதை பார்த்த அபு ரபியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இவர் யார் என்று கேட்டார். இவர்தான் ரபியா என்று சொல்லப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என் மகனின் அந்தஸ்தை உயர்வாக்கி விட்டான் என்று சந்தோஷப்பட்டு தான் பார்த்ததை தன் மனைவியிடம் கூறினார். அப்போது அவருடைய மனைவி, உங்களுக்கு உங்களுடைய 3000 தீனாக்கள் முக்கியமா, இல்ல உங்கள் மகனை அந்த அந்தஸ்தில் பார்ப்பது முக்கியமா என்று கேட்டார். என் மகனை அந்த அந்தஸ்தில் பார்ப்பதுதான் எனக்கு முக்கியம் என்று கூறினார். நீங்கள் கொடுத்த 3000 தீனாக்களையும் உங்கள் மகனின் கல்விக்காக நான் செலவழித்தேன். நீ பணத்தை சரியாகத்தான் செலவு செய்திருக்கிறாய், வீணாக்கவில்லை என்று கூறினார். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒரு தடவை மதீனாவுக்கு வருகை தந்தார். வந்த இடத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முவாத்தா என்னும் ஹதீஸ் நூலை தொகுத்து அதை மக்களுக்கு கற்றுத் தந்ததையும் கேள்விப்பட்டார். தன்னுடைய பணியாளர் பர்முகி அனுப்பி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சலாம் கூறி, தாங்கள் ஈராக் வந்து மன்னருக்கு அந்த ஹதீஸ் நூலை கற்றுத்தர வேண்டும் என்பது மன்னருடைய வேண்டுகோள் என்பதையும் தெரிவித்தார். அதற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், முதலில் மன்னருக்கு என் சலாமை கூறுங்கள், மேலும் கல்வியை தேடி அவர் வர வேண்டும், அவரை தேடி கல்வி வராது என்பதையும் தெரிவித்து விடுங்கள் என்று தைரியமாக சொல்லி அனுப்பினார். அப்போது அந்த சபையில் இருந்த அபு யூசுப் காலி அவர்கள், மன்னரே, நீங்கள் மாலிக்கிடம் வேண்டியதையும் அதற்கு அவர் அளித்த பதிலையும் ஈராக் வாசிகள் கேள்விப்பட்டால் சரியாக இருக்காது, அதனால் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னபோது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வருகை தருகிறார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் இமாம் மாலிக்கை நோக்கி, ஏன் என் கட்டளைக்கு மாறு செய்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அமீருல் முக்மின் அவர்களே, ஒரு எழுத்தின் கண்ணியம் கருதி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் பல வானவர்களை அல்லாஹ் 500 ஆண்டின் தொலைவில் இருந்து அனுப்பி வைத்தான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் கல்விக்கு நான் மரியாதை செலுத்த வேண்டாமா? அல்லாஹ் உங்களின் உயர்வான செயலுக்காக உங்களை விடத்திலே உட்கார வைத்திருக்கிறான். நீங்கள் கல்வியின் கண்ணியத்தை கெடுத்தால் அல்லாஹ் உங்கள் கண்ணியத்தை கெடுத்து இவ்விடத்திலிருந்து இறக்கி விடுவான் என்று கூறினார். இதை கேட்ட மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இல்லம் தேடி அந்த ஹதீஸ் நூலை கற்றதாக வரலாறு சொல்கிறது. எனவே கல்விதான் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக ஆக்கும். நம்முடைய நேரத்தையும் செல்வத்தையும் மார்க்க கல்விக்காக செலவழிக்க வேண்டும். அவற்றை நாம் செலவழிக்க சரியான இடம் மார்க்க கல்வியே. நம்முடைய நேரத்தையும் செல்வத்தையும் மார்க்க கல்விக்காக செலவழிக்க அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.